ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலை தேவஸ்தானத்துல புதிய இஓ பதவியேற்று 1 மாத காலம் ஆகியிருக்கு. இந்த 1 மாசத்துல அவர் என்னென்ன விஷயங்களை திருமலையில சேஞ்ச் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு, அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமாவும் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வர்றதுக்கு இருக்கு அப்படின்றதையும் அதுல தெளிவா சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு கமெண்டோட சேர்த்து ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் நான் எதையும் பெரிய விஷயமா எந்த வீடியோலையும் அதை மென்ஷன் பண்ணது கிடையாது. பட் இந்த மாதிரி ரிப்பீட்டா பண்றவங்களுக்கு நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணினேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பட் அதே தான் நான் அந்த விஷயத்த தான் என்ன கமெண்ட் வந்தாலும் அதை இக்னோர் பண்ணிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதை சாதாரணமாக திருமலைக்கு போகிற ஒரு பக்தர்களும் தெரிஞ்சுக்கிற வகையில் இருக்கணுன்றது தான் என்னோட வீடியோட கான்செப்ட். முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி நான் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். மேக்ஸிமமே ஒரு 10 to 12 நிமிஷம் தான் வீடியோ வரும். ஸோ இதை விட ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னா அதில் எந்த விஷயமே இருக்காது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய பக்தர்களுக்கு திருமலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ வருங்க. அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் உங்களோட ஆதரவு இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளோட சேனல் மூலமாக ஷேர் பண்ணலாம் அப்படின்றத இதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் இந்த விஷயத்தில் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். சொல்லணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்ணேன். வாங்க இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் 2 ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் வெப்சைட்டில் கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இஓவா 1 மாதம் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அதில் சொல்லியிருக்காங்க. திருமலை இஓவாக பொறுப்பேற்று 1 மாதம் ஆகிறது. முதல்வரோட உத்தரவுப்படி திருமலாவிலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடிய பணியானது தொடங்கப்பட்டிருக்கிறதா இஓ சொல்லியிருக்காங்க. கள ஆய்வுக்கு பிறகு பல குறைபாடுகள் கண்டறியப்பட்டன. முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி திருமலாவில் பக்தர்களுக்கு சிறந்த வசதிகளை செய்து கொடுக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைன் டிக்கெட் முறையிலும் பல பிழைகள் கண்டறிந்துள்ளோம். விரைவில் முழு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்த ஆன்லைன் டிக்கெட் முறையில் மாற்றங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கே ஒரு சில மாற்றங்கள் வந்துருச்சு. ஏன்னா ஒரு மொபைல் நம்பரை நம்ம லாகின் பண்ணிட்டு புக்கிங் டைம்ல ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுவோம். இப்போ அந்த என்டர் பண்ற ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே அந்த தரிசன டிக்கெட்டுக்கு என்ன ரூல் இருக்கோ அந்த ரூல் இப்பவே வந்துருச்சு. அக்கமடேஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால இன்னும் நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை இதுல சொல்லியிருக்காரு. அதே போல பக்தர்களின் பிரச்சனைகளை கண்காணிக்க எந்த அமைப்பும் இல்லை என்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது திருமலைக்கு வர்ற பக்தர்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்ல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு எந்த ஒரு அமைப்பும் இதுவரைக்கும் அங்க இல்லை அப்படின்ற விஷயம் கண்டறியப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. அதே போல வரிசையை கண்காணிக்க தனி அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. சர்வ தரிசனத்துல கம்பார்ட்மெண்ட் தாண்டி வெளியில கியூ இருக்கும் போது எவ்வளவு தூரத்துக்கு கியூ இருக்கு, அங்க பக்தர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குதா, கியூல எவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் ஒரு கண்காணிக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ஆபீசர் இருக்கிறது நல்லது. அதை நியமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நிபுணர்களின் ஆலோசனைகளுடன் அன்னப்பிரசாதத்தின் தரத்தையும் இப்போ உயர்த்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வரிசையில் நிற்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகிறோம். அன்னப்பிரசாத வளாகத்தில் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்குகிறோம். நெய்யில் தரம் இல்லாததால் லட்டு தரம் குறைந்துள்ளதாக லட்டு தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்து வரதாவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 500 கோடி மதிப்பிலான மூலப்பொருட்களை வாங்கி வருகிறோம். மூலப்பொருட்களின் தரத்தை நிர்ணயிக்க திருமலாவில் சிறப்பு ஆய்வகம் அமைக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஜனதா, அதே மாதிரி பிக் கேண்டீன்களை டெண்டர் மூலம் நிர்வகிப்பவர்கள் பல தவறுகளை செய்கிறார்கள். தரமற்ற பொருட்கள் மற்றும் கெட்டுப்போன காய்கறிகள் மூலம் உணவு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருமலையில இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹோட்டல்ஸ் எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரீசெண்டா இஓ கூட போயிட்டு பார்த்துருந்தாங்க. அதுல ஒரு பெரிய ஹோட்டல்ல உணவுக்கான காய்கறிகள் எல்லாம் கெட்டு போய் தரமற்றதா தயாரிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்க சாப்பிட்ட சில பக்தர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு
ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து திருமலால வந்து எல்லா விஷயமே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் போற பக்தர்கள் எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா நல்ல விதமா தரிசனம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிடிடி நிர்ணயித்த நியாய விலையை விட அதிக விலைக்கு விற்பனை நடக்கிறது, ஒரு பெயரில் டெண்டர் நடக்கிறது, ஹோட்டலோட பேரு வேறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெண்டர் செய்யப்பட்ட கேண்டீன்களை துணை குத்தகைக்கு விடுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. டெண்டர் எடுத்தவங்க ஒரு பேர்ல எடுத்திருப்பாங்க, ஆனா அங்க நடக்கிற ஹோட்டல் வந்து வேறொரு பேர்ல வேறொருத்தர் வந்து நடத்திட்டு இருக்கிறதாகவும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது, விரைவில் ஜனதா மற்றும் பிக் கேண்டீன் டெண்டர் முறையில் புதிய நடைமுறையை பின்பற்றுவோம். தரமான உணவு மற்றும் பிராண்ட் இமேஜ் உள்ள நிறுவனங்களுக்கு மட்டுமே கேண்டீன்களை வழங்க யோசித்து வருகிறோம். ஸ்ரீவாரி கோவிலில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வாரம் தோறும் 1.65 லட்சம் பக்தர்களுக்கு சர்வதரிசன டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கீழ்த்திருப்பதியில கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் ஒரு வாரத்துக்கு 1.65 லட்சத்துக்கான டோக்கன்ஸ் வந்து வழங்கப்படும். முன்னாடி வந்து 1 லட்சம் டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரித்து வருகிறோம். தகவல் தொழில்நுட்ப அமைப்புல பல பிழைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. தகுதி இல்லாத ஒருவர் ஐடியோட ஜிஎம்மா நியமிக்கப்பட்டார். லக்கி டிப் மூலம் டிக்கெட் பெற்ற ஒருவர் மீண்டும் மீண்டும் டிக்கெட் பெறுகிறார். அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். நாங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைப்பை முழுமையாக சுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரோக்கர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸ் அமைப்பு தவறவிட்டது. இந்த பிரச்சனையை எஸ்பியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து புரோக்கர்களை பிடிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். ஸோ இதுல வந்து இந்த லக்கி டிப், அதே மாதிரி ஆன்லைன்ல தரிசன டிக்கெட் புக் பண்றது, இதுல எல்லாம் காமன் பீப்புளுக்கு நிறையவே கிடைக்கிறது இல்லை. அதுவும் லக்கி டிப்ல எல்லாம் நிறைய பேர் தொடர்ச்சியா சொல்றது வந்து, கிட்டத்தட்ட நாங்களாம் 2 வருஷத்துக்கு மேல எல்லாம் ட்ரை பண்றோம், இன்ன வரைக்கும் எங்களுக்கு லக்கி டிப்ல அலர்ட் ஆனதே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு நபரே திரும்ப திரும்ப அவங்களே வந்து செலக்ட் ஆகுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சாதாரண பக்தர்களுக்கு கிடைக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் அவர் பார்த்துருக்காரு, சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணுன்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போ நீங்க இங்க பார்க்குற இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குல இருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ்ல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்றதையும் பார்க்கலாம். திருமலாவின் புனிதத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண பக்தர்களுக்கு சிறப்பான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதும், இது வரைக்கும் திருமலையில அவர் என்னென்ன நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம பார்த்ததெல்லாம் ஷார்ட்டா சொல்லியிருந்தோம், இதுல இன்னும் டீட்டெயிலா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருமலையில இருக்கக்கூடிய கோகுலம் ஓய்வு இல்ல கூட்ட அரங்கில் சனிக்கிழமை செய்தியாளர் கிட்ட பேசின அவர் வந்து, மாண்புமிகு முதல்வர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு உத்தரவின் பேரில் திருமலையில் உள்ள அனைத்து துறைகளும் 1 மாத கால கள ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. இதன் ஒரு பகுதியாக மாத்ருஸ்ரீ தரிகொண்டா வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கட்டிடத்தில் தினமும் 2 லட்சம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அரிசி பிரசாதம், பால், குடிநீர் ஆகியவற்றின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அவர் கூறியதாவது, பக்தர்களுக்கு காலை, மதியம், இரவு உணவாக வழங்கப்படும் உணவு வகைகள் குறித்து முடிவு செய்யப்பட்டிருக்கதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக முன்னணி உணவு தயாரிப்பு நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அவர்களோட பரிந்துரைப்படி அன்னப்பிரசாத கட்டிடத்தில் பணியாளர்கள் வந்து அதிகரிக்கிறது, சமையலறைகளை நவீனப்படுத்துதல், சுகாதார மேலாண்மையை மேம்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காரு. அடுத்ததா வந்து அன்னப்பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரத்தை மேலும் மேம்படுத்தும் வகையில இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலைகளுடன் இணைந்து திருமலையில் புதிய அதிநவீன ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சமீபத்துல திருமலையில் உள்ள உணவு பாதுகாப்பு துறை அவர்கள் அமைத்துள்ள மொபைல் ஆப்பில் 80 வகையான பொருட்களை பரிசோதிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறாங்க. பக்தர்களின் வசதிக்காக 6000 பேர் நாராயணகிரி வரிசையில் காத்திருக்க புதிய கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது என்றார். வரிசைகளில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர், பால், அரிசி பிரசாதம், சுகாதார மேலாண்மை உள்ளிட்ட பிரச்சனையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய 3 ஏஇஓக்களுக்கு சிறப்பு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சமையல் அறைகளில் 3 இடங்களில் உணவு மற்றும் குடிநீர் வழங்க கவுண்டர்கள் மற்றும் கூடுதல் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீவாரி அன்னப்பிரசாதங்கள் மற்றும் லட்டு பிரசாதங்களின் தரத்தை உயர்த்தும் வகையில் உணவு பாதுகாப்பு துறையின் தரத்தின்படி தரமான நெய் மற்றும் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமலையில் உள்ள ஹோட்டல் மேலாளர்கள் டிடிடியோட விதிமுறைகள் படி உணவு தயாரிப்பு, தரம் மற்றும் விலைகளை விரும்புகிறார்கள்.
ஹோட்டல் குத்தகைதாரர்கள் துணை குத்தகைக்கு விடக்கூடாது என்றும் மற்ற அம்சங்களுடன் புதிய பாலிசி கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது டிடிடியோட ஐடி அமைப்பை மேலும் வலுப்படுத்துவதோடு வாங்கிய சேவைகள், அதாவது வர்ச்சுவல் சேவாஸ், அதே மாதிரி ஆர்ஜித சேவாஸ், தரிசனம், தங்குமிடம் மற்றும் பிற சேவைகளின் முன்பதிவுகள் உள்ள பிழைகளை சரி செய்யவும், கடந்த காலங்களில் வாரத்திற்கு 1.5 லட்சம் SST டோக்கன்கள் தருவதாகவும், தற்போது பக்தர்கள் வரிசையில் காத்திருக்கும் நேரத்தை குறைக்க 1.47 லட்சம் தருவதாகவும், இதை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதை பத்தி ஆய்வு செஞ்சுட்டு வரதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா டிடிடி அஃபிஷியலா சொல்லியிருக்க விஷயம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வெப்சைட்ல இருக்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க சொல்லியிருந்த இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல இருக்கிறதையும் தமிழ்ல உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் திருமலையில நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டி இருக்கு. ஸோ கண்டிப்பா அதெல்லாம் தொடர்ச்சியா பார்த்து நடவடிக்கைகள் எடுத்தாங்க அப்படின்னா தரிசனம் போற ஒவ்வொரு பக்தர்களுமே பெரிய அளவுல சிரமம் இல்லாம சாமி பார்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல திருமலையில இந்த மாச கருட சேவை வந்து நாளைக்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7 மணி டு 9 மணி வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ நாளைக்கு யாரெல்லாம் தரிசனம் போறீங்களோ மாட வீதிகள்ல நம்ம நின்று பார்க்கறதுக்கு எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் தேவையில்லை. அது இப்போ மட்டும் கிடையாது. நம்மளோட பிரம்மோற்சவ டைம்லயும் ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பிரம்மோற்சவ நேரங்கள்ல நீங்க வாகன சேவையை மாட வீதிகள்ல நின்று பார்க்கணும்னா உங்ககிட்ட எந்த தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தாராளமா எந்த கேலரியில வேணாலும் நின்று பார்க்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ இதுக்குன்னு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நீங்க திருமலையில போயிட்டு அந்த டைம்க்கு அங்க இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க தரிசனம் வந்து பார்க்கலாங்க. அடுத்தது இன்னைக்கு அக்டோபர் மாசத்துக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட் ஆகி அதோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாத எல்லாருமே முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். கீழ் திருப்பதியில ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் எப்பவும் போலதான் கொடுத்துட்டு இருக்காங்க. தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, பழனியில இருந்து திருப்பதிக்கு வாரந்தோறும் ஆன்மீக சுற்றுலா பேருந்து இயக்கப்படுறதாகவும், பேருந்து கட்டணம், உணவு, சிறப்பு தரிசனத்துக்கு 5000 ரூபாயாக நிர்ணயித்திருக்கதா சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை இரவு பழனியிலிருந்து புறப்படும் பேருந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை பழனியை வந்தடையும் சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்து சேவையை அமைச்சர் சக்கரபாணி வந்து கொடியசைச்சு தொடங்கி வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பழனியில இருந்து போறவங்க இது தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோங்க. கடைசியா இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாங்க. நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 65,134 பேர். நேரடி சர்வ தரிசனம் 25 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 18 மணி நேரம் வந்து ஆகுது. ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கனுக்கு 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டைம் அப்படின்றது முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி நீங்க கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்றதுக்கும் 300 தர்ஷன் ஆகட்டும், SST டோக்கன் ஆகட்டும், சில நேரங்கள்ல வெயிட் பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வார இறுதி நாட்கள்ல போறவங்க டிக்கெட் இருந்தா டிராவல் பண்ணுங்க. குழந்தைங்களோட வயசானவங்களோட போறவங்க நேரடி சர்வ தரிசனத்தை வார இறுதி நாட்கள்ல போறத பெரும்பாலும் கொஞ்சம் க்ரௌடை வந்து பார்த்துட்டு போறது ரொம்ப பெஸ்ட். அங்க போயிட்டு நீங்க சிரமங்கள் தவிர்க்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.